நான் செல்வகுமார், மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர். இன்றைய தினம் நான் மட்டக்களப்பில் இருந்து கிராண்டில் ஒரு மரண வீட்டுக்கு போயிட்டு உடுமிமலையில் இருக்கிற என்னுடைய செயற்பாட்டாளர்கள் 2 பேரை சந்திக்கிறதற்காக குடுமிமலை போய் கொண்டிருந்த நேரத்தில் 6ஆம் கட்ட சந்தையில் ஒரு பக்கம் 5ஆம் கட்ட சந்தையிலே முகாம், அதுக்கு அடுத்தது இது அடுத்த இராணுவ முகாம். இந்த 2 இராணுவ முகாமுக்கும் இடப்பட்ட பகுதியில் மோட்டர் சைக்கிளில் 4 பேர், 2 மோட்டர் சைக்கிளில் 4 பேர் வந்து இருந்து என்னை மறைச்சி என்னை காட்டுக்குள் எடுத்து கொண்டு போய் என்னுடைய தரைக்கு சேட்டெல்லாம் இந்த நிலையில் தான் இருக்குது. அவங்களோட நானும் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச மாதிரி கட்டாயப்படுத்தி பார்த்த நேரத்தில் முடியலை. அந்த உடுப்புகளையை கலட்டி அந்த உள்ளே போட்டிருந்த பெனியனையை கலட்டி அந்த கையை பின்னுக்கு வச்சு கட்டிட்டு முகத்திலெல்லாம் அடித்து முகமெல்லாம் எனக்கு கொஞ்சம் காது பிரச்சனையாக இருக்குது. இந்த என்னுடைய முதுகு பகுதிகள் எல்லாம் கம்புகளால் போட்டு தாக்குள்ளாக்கப்பட்டு அந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் நான் மயங்கின நிலையில் கிடந்ததுக்கு பிறகு வெளியில் வந்து நான் பிரதான பாதையில் வந்து பின்னுக்கு கையை கட்டின மாதிரியே தான் நான் அந்த பிரதான பாதைக்கு வந்தேன். நான் வந்த நேரத்தில் மயிலத்தமடுவில் இருந்து வந்த ஒரு பண்ணையாளர் என்னை கண்டு என்னுடைய கை கட்டுகளை அவுட்டு என்னுடைய இந்த சட்டையும் எடுத்து தந்து அந்த என்னுடைய பைக் அந்த இருக்குது, என்னுடைய பைக் அந்த தான் இருக்குது. அந்த பைக்கும் இந்த அளவுக்கு சேதமாக்கப்பட்டு இந்த நிலைமையில் தான் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் கொண்டு வந்து இப்போ என்னைய இருக்க வச்சிருக்கிறாங்க. இந்த விடயத்தை சிவில் சமூகங்கள் சார்ந்து ஒரு மனித உரிமையில் செயல்பாட்டாளனாக செயல்படுகிற எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் நடந்திருக்குது. ஆக இந்த விடயத்தை எப்படியோ இதை வெளியே கொண்டு வர முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.